அங்கே தான் வந்து விஜய் வீக்கறாரு. அவங்க கேண்டிடேட்லாம் எவ்வளோ பணக்காரங்க, இந்த பணத்தில் விளையாடுவாங்களான்னு தெரியாது. இல்லை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அந்த தேர்தல், அது தேர்தல் அவங்களுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு விஜய் விளையாடுவாரே தெரியாது. விஜயோடைய வேட்பாளர்கள் அந்த அளவுக்கு திமுக அதிமுகவுக்கும் அவங்க தேர்தல் வேலையில் அனுபவப்பட்டவங்க, கீழே கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க. இந்த எஸ்ஐஆர் எல்லாம் திமுக வந்து கடுமையாக வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு போய் வேலை செஞ்சுருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களோட போட்டி போடும்போது பணமும் உங்களுக்கு இல்லை வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு பின்னடைவை சந்திப்பீங்க. மத்திய வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளோட ஓட் பேங்க் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் ஸ்டாலின் வந்து சீட் அதிகமாக கொடுக்காதுன்றதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இது மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. விஜயகாந்த் வந்தபோது எப்படி பட்டியலின மக்கள் அவர் ஓட்டு போட்டாங்களோ அதே மாதிரி விஜய்க்கும் போடுவாங்க. அதாவது இந்த சினிமா கவர்ச்சி மோகம் இதுக்கெல்லாம் வந்து பட்டியலின மக்கள் ஆளாவாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. மாவட்டம் முழுக்க இல்லாட்டி கூட ஒன்றியத்திலே அறிமுகம் இருப்பான். ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியில் 2 ஒன்றியமாக இருக்க வச்சுக்கோங்களேன், அங்கே அறிமுகமாயிருப்பான். தாவேக்காக்கு அந்த மாதிரி அறிமுகமாயிருப்பான்னு சொல்ல முடியாது. அப்போ அவனுக்கு வந்து ஃபேஸ் வந்து விஜய் தான். விஜய் எல்லா இடத்துக்கும் 234 தொகுதிக்கும் போக முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. காங்கிரஸும் ஜாயின் பண்ணாலுமே அந்த தொண்டர்கள் ஒன்றா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க, ஏன்னா தொண்டர்கள் ஒன்றா வாங்கலாம். அப்போ தினகரன் தொண்டர்களும் அதே தான் அங்கேயும் அதிமுக தொண்டர்களும் ஒன்றா வாங்கலாம். ஒன்று ஆவாங்க. ஏன் ஒன்றா வாங்கினா முதல்ல கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யும் ஒரு வாரத்துக்கு. ஆனால் அதுக்கப்புறம் விஷயம் எப்படி போகும்னா, அந்த இடத்துல தோற்றா திமுக தோக்குற மாதிரி ஆகிடும், அந்த இடத்துல தோற்றா அதிமுக தோக்குற மாதிரி ஆகிடும். அப்போ அதிமுகவுக்கு பலம் எழுந்து போயிடும்ல, திமுகவுக்கு பலம் எழுந்து போயிடும். அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, சரி எப்படி போனால் போட்டோம், நம்ம அணி வின் பண்ணணும். அப்போ தான் நாளைக்கு திமுகவுக்கு இழுபறி நிலைமை வந்ததுன்னா கூட்டணி கட்சிகள் தானே உதவி பண்ணணும். அப்போ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது இல்லை. அப்போ போராடுங்க, போராடி வெற்றி பெறுங்க. சரி பார்த்துக்கலாம், தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், வெற்றி பெற்ற பிறகு பார்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் ஒரு வாரம் பிரச்சனையாக தான் இருக்கும். நான் வேலை செய்ய மாட்டேன்னுவான், வரமாட்டேன்னுவான். அப்புறம் எல்லாருக்கும் தேர்தலில் பணம் தானே சார். அங்கே தான் வந்து விஜய் வீக்கறாரு. அவங்க கேண்டிடேட்லாம் எவ்வளோ பணக்காரங்க, இந்த பணத்தில் விளையாடுவாங்களான்னு தெரியாது. இல்லை அதிமுகவும் திமுகவுக்கும் அந்த தேர்தல், அது தேர்தல் அவங்களுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு விஜய் விளையாடுவாரே தெரியாது. விஜயோட வேட்பாளர்கள், விஜய் விடுங்க, விஜயோடைய வேட்பாளர்கள் அந்த அளவுக்கு திமுக அதிமுகவுக்கும் அவங்க தேர்தல் வேலையில் அனுபவப்பட்டவங்க, கீழே கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க. இந்த எஸ்ஐஆர் எல்லாம் திமுக வந்து கடுமையாக வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு போய் வேலை செஞ்சுருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களோட போட்டி போடும்போது பணமும் உங்களுக்கு இல்லை வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களுக்கு பின்னடைவை சந்திப்பீங்க. அது வந்து தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவு தான். பணம் இருக்கிற கேண்டிடேட் அங்கே போடணும். பணம் இல்லாத கேண்டிடேட்டை போட்டிங்கன்னா அவர் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். திமுக அதிமுகவோட போட்டி போடுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். முதல்ல அவங்களுக்கு கேண்டிடேட்டோட முகத்தை பிரபலப்படுத்துறதே பெரிய சிக்கல். விஜய் தானே காட்ட முடியும். திமுக அதிமுகவுக்கு அறிமுகமான கேண்டிடேட்டாக ஒருத்தர் இருப்பான். குறைஞ்சபட்சம் அந்த ஒன்றியத்தில் அறிமுகமாக இருப்பான். மாவட்டம் முழுக்க இல்லாட்டி கூட ஒன்றியத்திலே அறிமுகமாக இருப்பான். ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியில் 2 ஒன்றியமாக இருக்க வச்சுக்கோங்களேன், அங்கே அறிமுகமாக இருப்பான். ஆனால் தாவேக்காக்கு அந்த மாதிரி அறிமுகமாக இருப்பான்னு சொல்ல முடியாது. அப்போ அவனுக்கு வந்து ஃபேஸ் வந்து விஜய் தான். விஜய் எல்லா இடத்துக்கும் 234 தொகுதிக்கும் போக முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் அவர் எந்த இன்டீரியர் கிராமத்துக்கெல்லாம் போக முடியாது. அவர் எல்லாம் மெயின் ரோடில் தான் போவார். அவர் மெயின் ரோட்லேயே போனாங்கன்னா கூட உள்ளே இருக்கிற கிராமங்களில் இருக்கிறலாம் அந்த கட்டமைப்பெல்லாம் திமுக அதிமுக தான் இருக்கும். அப்போ இவருக்கு என்ன ஆள் வேலை செய்வாங்க அப்படின்ற பாயிண்ட்லாம் இருக்குது. அதனால் தாவேக்கா வந்து இந்த வாட்டி வந்து தனித்து நிற்குது, முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்றாங்க. எல்லாமே கரெக்ட். கேம் சேஞ்சராக இருக்காரா, ஸ்பாயிலராக இருக்காரா? அவர் யாரை ஸ்பாயில் பண்ணுறாரு? அதிமுக ஸ்பாயில் பண்ணுறாரா இல்லை திமுக ஸ்பாயில் பண்ணுறாரா அப்படின்னா ரெண்டுத்தையும் ஸ்பாயில் பண்ணுறாரு. யாரை அதிகமாக ஸ்பாயில் பண்ணுறாருன்னு இப்போ கேள்வி. ஆக்சுவலாக இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம், ஒரு பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷம் ஆண்டாங்க அப்படின்னா அவங்க மேலே அதிருப்திகள் இருக்க தான் செய்யும். ஆன்டி இன்கம்பன்சின்றது திமுகவுக்கு பாதிப்பு தராதா? இங்கே என்ன சட்டம் ஒழுங்கு நிறைய இருக்குது. என்ன சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ரொம்ப காவல்துறை நடவடிக்கைலாம் நிறைய பாதிப்பு, நிறைவேறாத வாக்குறுதிகள் எல்லாம் நிறைய இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இவங்கெல்லாம் பேசினா கூட திமுக என்ன நினைக்குதுன்னா, தங்களால் பயன்பெற்றவர்கள் தங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க அந்த ப்ரோ இன்குபன்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. இல்லை இப்போ இவங்களும் 2000ரூவான்றாங்க, அவங்க 2000 கொடுத்துருக்காங்க. ஆமாம், கவர்மெண்ட்டில் இருக்காங்க, கொடுத்துருக்காங்க. 5000 ரூபாய் கையில் கொடுத்துட்டாங்க. இவங்க கொடுத்துட்டு பேசுகிறாங்க. அவன் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறான். ஸோ கொடுத்தவனுக்கும் கொடுக்க போகிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டாவது 20 லட்சம் குழந்தைங்களுக்கு காத்தால பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்க சார். இது வந்து ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். நான் பல கிராமங்களில் பார்த்துருக்கேன். அந்த பெண்கள்லாம் சொல்லுவாங்க, எங்கள் பையனுக்கு சோறு போடுறாரு சார் ஸ்டாலின், காத்தால பிரேக்ஃபாஸ்ட் போடுறாரு. அவங்களுக்கு வீட்டில் கஞ்சியோ கூட குடிவாங்க சார். அவங்களுக்கு உப்புமா, இட்லி, பொங்கல்னு காலங்காத்தால் அந்த பசங்களுக்கு போடுறது வந்து பெரிய விஷயம் சார். இது அந்த பெண்கள்லாம் ரொம்ப இதாக இருக்காங்க. குழந்தைங்களுக்கு அந்த சாப்பாடு போடுற விஷயத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி 20 லட்சம் அது உண்மைதான். ஏன்னா ஒரு உணர்வு ரீதியாக அது 20 லட்சம் குழந்தைங்களுக்கு போடுறாங்க. அது வந்து என்ன நினைக்கிறாங்க, அது மட்டும் இல்லை சார்,
3 கோடி பேருக்கு வந்து மூத்தவர்களுக்கு வந்து வயசானவர்களுக்கு வந்து வீடுக்கு வீடு போய் சுகர் பிபி டேப்லெட் கொடுக்குறாங்க சார். மாதம் மாதம் போய் வீட்டுக்கு வீடு கொடுக்குறாங்க. அதில் பல பேரை நான் சந்தித்தேன். சார் நாங்கள்லாம் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போவோம் சார், இங்கேருந்து 5-6 கிலோமீட்டர் இருக்கும், மாதம் மாதம் அங்கே போகிறதே ரொம்ப கஷ்டம், வசப்பிடிச்சி போகிறது. இப்போது அங்கேருந்து எங்கள் நர்ஸே வராங்க, வந்து எங்களுக்கு பிபிலாம் செக் பண்ணுறாங்க, இன்ஸ்டண்ட்டாக சுகர்லாம் செக் பண்ணுறாங்க, மாத்திரையெல்லாம் அடுத்த 3 மாதத்துக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. 3 கோடி பேர் அதில் பெனிஃபிட் ஆகிறாங்க. 3 கோடி பேர். இது சாதாரண விஷயம் இல்லை சார். இந்த மாதிரி பெனிஃபிஷியரிஸ்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் வந்து பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க. இந்த உரிமை தொகை 1,31,00,000 பேர் வாங்கின உட்பட. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகளில் அதிமுக போன்றவர்கள் பேசினா கூட தனிப்பட்ட முறையில் பெனிஃபிட் ஆன ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த 5000 ரூபாய் அந்த பணம்ங்கிறது போய் சேர்ந்தோம்னா அது ஒரு மாற்றத்தை தரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மக்கள் மறந்துடுவாங்களா? மறந்துட மாட்டாங்க. அதை இவங்க ஞாபகப்படுத்துவாங்கல்ல. ஸ்டாலின் கொடுத்தாரு 5,000 ரூபான்னு சொல்லுவாங்கல்ல போயிட்டு. அது தவிர தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் கட்சி சார்பாக 2,000 ரூபா கொடுப்பாங்கல்ல. அதிமுக கொடுக்க வச்சுக்கோங்க. அது 2 பேரும் பணம் ஏற்கனவே கொடுத்தோம், இப்போ பாருங்கள் மறுபடியும் 2,000 ரூபா கொடுக்கணும், இல்லை 1000 ரூபா கொடுக்கணும், இல்லை 500 ரூபா கொடுக்கணும், ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல. அதனால் வந்து ப்ரோ இன்குபன்சியில் வந்து நாங்கள் வின் பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. 4 முறை போட்டியில் எப்போதுமே வெற்றி தோல்வி வந்து உங்களுக்கு 1000-2000 ஓட்டில் தான் இருக்கும். பெரும்பாலும் 1000-2000 ஓட்டில் தான் இருக்கும். அப்போது அதெல்லாம் அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறதுக்காக தான் தேமுதிகவெல்லாம் உள்ளே இழுத்துருக்காங்க. அவங்க தேமுதிக கமலெல்லாம் உள்ளே இழுத்துருக்காங்க. ஸோ இந்த சூழலில் பார்க்கும்போது ப்ரோ இன்குபன்சி ஓட்டை வாங்கி ஓரளவுக்கு தேமுதிக பரவலாக எல்லா இடத்துலையும் செல்வாக்கு இருக்கிறதுனால தேமுதிகக்கு உள்ளே வந்தது டிஎம்கேக்கு ஒரு அதுக்கு பரவலாக ஒரு செல்வாக்கு இருக்குது சார். இந்த சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு பரவலாக ஒரு செல்வாக்கு 0% தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் 1000-500 ஓட்டை வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு 500-1000 ஓட்டில் ஜெயிக்கிறது தோக்கிறது இருக்கிறதுனால அவருக்கு சேர்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதை வந்து எந்த ஒரு ஓட்டையும் மிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் விரும்பலைன்ற அளவுக்கு எல்லாரும் இந்த பக்கம் தேமுதிக மாதிரி அதிமுகவில் பாமக வட மாவட்டங்களுக்கு. ஆமாம், வட மாவட்டங்களில் பாமக. ஆனால் அந்த பாமக ஓட்டு ராமதாஸ் அன்புமணியின் பிரிஞ்சிருக்கு. அது என்னன்றது அதுதான். அது கீழ் லெவலில் என்ன மாறுதல் உண்டாக்கும்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து சசிகலா தனியாக போட்டி போடுறாங்க. அவங்க எவ்வளோ தூரம் அதிமுகவோட ஓட்டை பிரிப்பாங்கன்னு தெரியாது. அதுவும் இந்த முக்குளத்தூர் கம்யூனிட்டி ஓட்டை அவங்க பிரித்து அவங்க வின் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்க அதிமுக ஓட்டு பிரிச்சாங்கன்னா திமுக தான் அங்கே வின் பண்ணிட்டு போகும். அதிமுகவுக்கு போகிற ஓட்டு போச்சுன்னா அது பலமடையாது. திமுக ஓட்டு தான் அங்கே திமுக ஓட்டு வாங்கி திமுக வின் பண்ணும். இல்லை ஓபிஎஸ் திமுகவில் வந்ததுனால அங்கே இருக்க ஓட்டுகள் கொஞ்சம் ஓரளவுக்கு அதுவும் போகும். பட் இவங்க சசிகலா நிறைய பிரிப்பாங்கல்ல அதிமுகவுக்கு போகிற ஓட்டை. ஓபிஎஸும் கொஞ்சம் ஓட்டை பிரிப்பார்ல. அப்போது ஒட்டுமொத்த முக்கியத்துவ ஓட்டி தினகரன் பின்னாடியே போகுமா தெரியல. தினகரனுக்கு 21ஆம் வருஷம் போட்டாங்கல்ல தினகரனுக்கு, அவங்களே இந்த வாட்டி போடுவாங்களே தெரியாது. ஏன்னா அவர் எந்த எடப்பாடியை எடுத்து பாலிடிக்ஸ் பண்ணார், இப்போ அந்த எடப்பாடியோட போய் சேர்ந்துட்டார். அப்போ அந்த மக்கள் நினைக்கிறாங்க, நீ போய் சேர்ந்தா நான் போட்டுருவோமா, அவர் நம்ம இனத்துக்கு அவர் எதிரியாக இருக்கார், அதனால் அவர் ஓட்டு போடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ சசிகலா தனியாக அவங்க ஓட்டு போடுவாங்க. ஆனால் சசிகலாவால் தனியாக ஜெயிக்க முடியாது. அப்போது யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்து எடப்பாடியை தோக்கடிக்கணும். அப்போ யார் ஓட்டு ஜெயிப்பாங்க, யார் எடப்பாடியை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நினச்சா திமுக தான் தோக்கடிக்க முடியும்னு நினைப்பாங்க. அப்போ நேரம் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சவுத்தில். அதனால் இவங்கெல்லாம் வந்து எப்படி எடப்பாடியை தோக்கடிக்கணும்னு அந்த கம்யூனிட்டி ட்ரை பண்ணோம். அதனால் தினகரன் ஓட்டுமே வந்து அதிமுகவுக்கு எவ்வளோ தூரம் போகும்னு சொல்ல முடியாது. பாமக ஓட்டுமே அதிமுகவுக்கு எவ்வளோ தூரம் போகும்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் சிக்கல் இருக்குது அதிமுகக்குள்ளே. திமுகக்குள்ளேயும் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு வருத்தத்தில் இருக்கிற மாதிரி தான் தகவல்கள் வருது இல்லையா? ஏன்னா அந்த ஓட்டு ஏன்னா தேமுதிகக்கு அதை விட குறைவான சீட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தம் இருக்குது. ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வேலை பார்க்கக்கூடியது விடுதலை சிறுத்தைகள் இல்லையா? பரவலா இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்க எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு மதுரை, அப்புறம் வந்து மத்திய வட மாவட்டங்கள், அந்த இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வாக்கு. மதுரை இன்னென்னரும் மதுரை மத்திய வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு செல்வாக்கு இருக்குது. ஆனால் விஜய் வந்த பிறகு அந்த ஓட்டில் ஏதோ பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்காரு சொல்கிறாங்க. அந்த பட்டியல் நிறுத்த ஓட்டில், எஸ்சிக்கல் ஓட்டில், அது விடுதலை சிறுத்தைகள் ஓட் பேங்க்கில் அவர் கொஞ்சம் பாதிப்பு உண்டாக்கியிருக்காரு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் பாதிப்பு உண்டாக்கியிருக்காருன்றதை எலெக்ஷன்ஸில் தான் பார்க்கணும். அது நம்ம விரும்பின சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் பொதுவான பேச்சு என்னென்னா மத்திய வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளோட ஓட் பேங்க் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் ஸ்டாலின் வந்து சீட்டு அதிகமாக கொடுக்காது இருக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இது மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. விஜயகாந்த் வந்தபோது எப்படி பட்டியலில் இருக்கிற மக்கள் அவர் ஓட்டு போட்டாங்களோ அதே மாதிரி விஜய்க்கும் போடுவாங்க. அதாவது இந்த சினிமா கவர்ச்சி மோகம் இதுக்கெல்லாம் வந்து பட்டியலில் மக்கள் ஆளாவாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க சினிமா கவர்ச்சியில் அவங்க சொல்கிறதே இதில் பாலாபிஷேகம் பண்ணுறதும் மேலே கட்டுறதும் அப்படின்ற ஆங்கிளில் அவங்க சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க உணர்வு ரீதியாக மாறுறாங்களா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம வந்து இது வந்து ஒரு கருத்து இருக்குது இந்த மாதிரி. ஆனால் இந்த கருத்து உண்மையாக இல்லையான்றது எலெக்ஷனில் தான் தெரியும். அது விடுதலை சிறுத்தைகள்கிட்ட கேட்டால் அதெல்லாம் எங்கள் ஓட்டில் ஒரு சேதாரம் கிடையாது, இன்டாக்டாக நாங்கள் இருக்கோம், விஜய் வந்ததுனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஜாதி ரீதியான ஒரு ஓட்டு என்ன நம்ம என்னதான் அவங்க வந்து நாங்கள் வந்து பொதுவான கட்சின்னு சொன்னாலும் நமக்கு வெளியிலேருந்து பார்க்கப்படுறது வந்து விடுதலை அவங்க பொது தொகுதியிலிருந்து வின் பண்ணியிருக்காங்களே. ஆமாம், அதில் வின் பண்ணியிருக்காங்க. SS பாலாஜி வின் பண்ணாரு. அவர் வன்னியர் தானே அவர்.
அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்களுக்கு என்ன ஓட்டு இருக்குது, ஓட்டு இழந்திருக்காங்களா இல்லையா, அது சரிஞ்சிருக்கா இல்லையான்றதெல்லாம் எலெக்ஷனில் தான் தெரியும். ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு பாதிப்பை உண்டாக்குவார். அது அதிமுகவுக்கு நிறைய பாதிப்பா, திமுகவுக்கு நிறைய பாதிப்பா, என்ன அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, திமுக போன வாட்டி நமக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒட்டுமொத்த பெண்களும் ஓட்டு போட்டாங்க இந்த உரிமை தொகை கொடுத்ததுக்காக. இன்றைக்கி நம்ம அதுக்கு மேலே நிறையா செஞ்சுருக்கோம் நம்ம. அதனால் நமக்கு இந்த பெண்கள் எண்ணிக்கை நம்மளை கைவிட மாட்டாங்க. பெண்கள் கண்டிப்பாக நமக்கு 5,67,00,000 வாக்காளர்களில் பெண்கள் பாதிக்கு மேலே இருக்காங்க. ஸோ நமக்கு கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் நிறைய போராட்டங்கள் நடந்தது. பொதுவாக வந்து அரசு ஊழியர்கள்னாலே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த கால அதிமுக எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்கும் பொழுது இந்திரா அவங்க பெரிய ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் அப்படி இருந்தாங்க. பட் கடைசி 2 மாதம் அவங்க அவங்களும் சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ கூப்பிட்டு உறுதியளிக்க அது ஏதோ அந்த அதை கொடுத்ததுனால அவங்க பாராட்டு விழா நடத்திட்டு அவங்க ஓஞ்சி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, குறைஞ்சபட்சம் திமுக ஆட்சியில் நாங்கள் போய் பேசவாது முடியுது. எங்களுக்கு அதிமுக ஆட்சி 10 வருஷத்தில் எங்களை பேசக்கூட கூப்பிடல, எங்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கிட்டாங்க. நாங்கள் எங்களை வந்து பேச்சுவார்த்தை கூட அழைக்காத இருந்தாங்க. இவங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அவங்களால பண பிரச்சனை, அது இது நிதி பிரச்சனைனால இவ்வளோ தான் செய்ய முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் எங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்றாங்க அவங்க. அதனால் அந்த வகையில் பார்த்தா எங்களுக்கு வருத்தம் இருக்குது திமுக மேலே. ஆனால் அதுக்குன்னு வந்து திமுகவை ஒழிச்சு கட்டணும் அப்படி இப்போது தமிழ்நாடு முழுக்க திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்காதான் இருக்குது. ஆனால் திமுக ஆட்சியை ஒழிச்சு கட்டணுன்ற அளவுக்கு அதிருப்தி இருக்கான்னு அது நமக்கு தெரியல, எனக்கு தெரியல. போன முறை அதிமுக ஆட்சி மேல இருந்த மாதிரி ஒழிச்சே கட்டணும் திமுக ஆட்சி அப்படின்னா அதிமுக காரனை கேட்டா சொல்லுவான் 96 ஒழிச்சு கட்டணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அது கிடையாது. 2011 அப்படிதான் இருந்துச்சு திமுக ஆட்சி. 2011 திமுக ஆட்சியில் எலக்ட்ரிசிட்டி கட்டு, பவர் கட்டு, அது ஒழிச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டா அந்த ஒழிச்சு கட்டணுன்ற அளவுக்கு இல்லை, அதிருப்தி இருக்கானா அதுதான் திமுக சொல்றாங்க. அதிருப்தி இருக்கு, அரசு ஊழியர்கள் ஆட்சியர்கிட்ட அதிருப்தி இருக்கு. ஆனால் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா திமுக அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பான்சிவாக இருக்குது, எங்களுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது, எங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதிமுக ஆட்சியில் அது கூட கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஆளும் கட்சி மேலே எதிர்ப்பு வந்துடும் அப்படின்னு நினைப்போம். இந்த அளவு அது அந்த ஓட்டு எங்கெங்கே போகுதுன்னு தெரியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் கரெக்ட் தான். கடந்த ஒரு 53 வருஷம் 54 வருஷமாக வந்து இருதுருவ அரசியல் தான் இங்கே நடக்குது. திமுக பிடிக்கலன்னா அதிமுக, அதிமுக பிடிக்கலன்னா திமுக. ரெண்டில் ஒரு தடவை மட்டும் 2016 கொஞ்சம் அதிமுகவுக்கு 2வது சான்ஸ் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். எம்ஜிஆர் இருக்கும்போது அவரும் 2வது தடவை வந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இருதுருவ பாலிடிக்ஸை தாண்டி அவ்வப்போது சில சமயம் ஒரு 3வது சக்தி வரும் தமிழ்நாட்டில். விஜயகாந்த் வந்தபோது ஒரு 3வது சக்தி வந்தார். அப்புறம் 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்தது. அதுலேயும் விஜயகாந்த் இருந்தார் வச்சுக்கோங்களேன். அது வந்து ஓட்டப்பறிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். கமலஹாசன் கூட அடுத்ததில் கமலஹாசன் வந்தார். பட் கமலஹாசன் 3வது அணி அப்படின்னு விஜயகாந்த் அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லாக வந்த மாதிரி எனக்கு தோணலை. அவர் வந்தார், அவர் வந்து தனியாக நின்றார், அவர் கூட ஒரு கட்சிகள் கூட்டணியெல்லாம் சேர்ந்தது, அதெல்லாம் உண்மை. பட் அவர் 3வது அணியாக வந்தாரான்னு சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் தினகரன் கூட தனியாக நின்றார். தினகரனும் அந்த இடத்துல தனியாக நின்றார். தினகரனும் தேமுதிகவும் கூட்டணியில் நின்றாங்க 2021. ஸோ அது வந்து அதனால் அந்த 3வது அணி எதுன்றது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பட் 2016 உறுதியான ஒரு 3வது அணி மக்கள் நல கூட்டணி வந்து விஜயகாந்த் முதல்வர் சொல்லி வைகோ கட்டமைத்த அந்த கூட்டணி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8% ஓட்டை பிரித்தாங்க. திமுக அணி வந்து 1.5% ஓட்டில் தான் தோத்தாங்க. கடைசி நிமிஷம் வரையும் தேமுதிக வந்து மடியில் விழும், கனி மடியில் விழும்னு கலைஞர் காத்திருந்தார். அவர் வைகோ தள்ளின்னு போயிட்டார், கனியை தள்ளின்னு போயிட்டார். அது எதுக்காக தள்ளின்னு போனார்னா அது பழைய கதை வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து 3வது அணின்றது வந்து ஓட்டை பிரித்து அந்த 2 கட்சிகளுக்கான வெற்றி வாய்ப்பை ஸ்பாயில் பண்ணுற ஒரு அணியாக தான் வந்து கருதப்பட்டு வந்தது. 2006 வந்து தேமுதிக ஸ்பாயில் பண்ணாங்க ஏடிஎம்கே நிறையா. அதை புரிஞ்சுட்டு தான் 2011 தேமுதிக தூக்கி ஜெயலலிதா வரைய இழுத்து போட்டுட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் 3வது அணி அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் இந்த வாட்டி விஜய் வந்ததுனால வந்திருக்கு அப்படின்றது உண்மை. அது நாம் தமிழர் வந்து 3வது அணியாக வரல. நாம் தமிழர் ஒரு டெடிக்கேட்டடாக வந்து ஒரு தமிழ் தேசியம்ன்ற ஒரு ஐடியாலஜியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆர்கானிக்காக வளர்ந்துன்னு வந்தாங்க அவங்க ஆக்சுவலாக. அது வந்து 3வது அணின்ற பேரில் வரல, தன்னை வளர்த்தி கொண்டு ஒரு அணி. இவங்களோட ஓட்டை உடைச்சிட்டு வர அளவுக்கு இல்லை, அந்த மாதிரி இல்லை. அவங்க தனக்குன்னு தனி ஒரு ஓட்டர் பேஸை வந்து உருவாக்கிட்டு வராங்க, ஒரு இளைஞர்கள் பேஸை உருவாக்கிட்டு வராங்க. அது பிரபாகரனுடைய ரசிகர்களாக இருக்கலாம், ரசிகர்களோட பிரபாகரன் தொண்டர்களாக இருக்கலாம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இவர் சீமானுடைய அவருடைய பேச்சை பார்த்து கவர்ந்த ஒரு இளைஞர் கூட்டமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தமிழ் தேசியம்ன்ற பேரில் அவர் வளர்த்தார். தமிழ் மண், தமிழ் நிலம், தமிழ் மக்கள், தமிழ் மொழி, இதை சுற்றி தான் எங்களோட அரசியல் இருக்குன்ற மாதிரி அதை அவர் வளர்த்தார். இங்கே இருக்கிற திராவிடத்தை அவர் ஏற்றுக்கல. திராவிடத்தை எழுத்து வளர்றது தான் ஒரு விஷயம். பெரியார் மண் கிடையாது, பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. இப்போ கூட சொல்லியிருக்காரு, எனக்கு திராவிடர்கள் ஓட்டு போட வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு நேரடியாக. அதான் இது மாதிரிலாம் பண்ணியிருந்தா அவர் 8% மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு பக்கம் இருக்கணும். அவர் ஓட்டு வாங்குறது ஒரு நோக்கம் இல்லை, கேடரை வளர்க்குறது தான் ஒரு நோக்கமாக இருக்குது. அந்த டெடிக்கேட்டடாக அந்த ஐடியாலஜிக்கலாக கேடரை வளர்க்கணுன்ற ஒரு நோக்கமாக இருக்குது. அவருக்கு முதல்வர் பதவியும் அவர் சொல்லி கண்டெஸ்ட் பண்ணுறது இல்லை. கட்சியை வளர்க்கணும், அந்த 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 கொள்கையோட ஒரு கூட்டத்தை வளர்க்கணுன்ற அந்த ஆங்கிளில் போயிட்டுருக்கார். அது வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி
அந்த டெடிகேட்டடாக ஒரு கொள்கை அடிப்படையில் வளர்கிற சித்தாந்த அடிப்படையில் வளர்கிற அந்த கட்சியெல்லாம் மெதுவாக தான் வளரும். மெதுவாக வளர்ந்து டக்குன்னு பிடிச்சிக்கும். 84ல் 2 சீட் தான் வாங்கினாங்க பார்லிமெண்ட்டில். யார்? பாஜக. இன்றைக்கி எவ்வளோ சீட்டில் இருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் மக்கள் நல கூட்டணி 2016ல் உண்மையிலேயே ஒரு 3வது அணியாக வந்தது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்னென்னா, அந்த 3வது அணின்றது வந்து ஸ்பாயில் பண்ணுற அணியாக மாறுது, மற்றவங்களோட வெற்றியை ஸ்பாயில் பண்ணுற அணியாக மாறுது, தவிர கேம் சேஞ்சராக மாற மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் அதுக்கு மாறாக இந்த வாட்டி வந்திருக்கிற விஜய் வந்து கேம் சேஞ்சராக வருவாரா, ஸ்பாயிலராக வருவார்ன்றது தான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து தனக்கு 30% ஓட்டு இருக்குது, 25% ஓட்டு இருக்குது, 20% ஓட்டு இருக்குன்னு பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் அவருடைய ஓட்டு வங்கி என்ன நமக்கு தெரியாது. தேர்தல் களத்தில் இல்லை, அதில் இப்போ தான் வந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு பிரபல நடிகராக இருக்கார், அவருக்கு பெரிய கூட்டம் கூடுதுன்றதெல்லாம் உண்மை, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஸோ அவருடைய வாய்ப்பு என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் இல்லை, அவர் யாரோட ஓட்டை பிரிக்க போகிறாரு அது அடுத்த கட்டம். அதனால தான் சொல்கிறேன், அவர் ஸ்பாயிலராக இருக்க போகிறாரான்னு தெரியல. இப்போ தமிழ்நாட்டுடைய ஓட்டு இப்போ திமுக இல்லாட்டி அதிமுக ஏன் ஓட்டு போடுறாங்க மக்கள்? திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் போடுறாங்க. திமுக பிடிக்கல, ஒரு சேஞ்சுக்காக போடுறாங்க. அப்போ திமுக பிடிக்கலன்னு இந்த வாட்டி நினைச்சாங்கன்னா மக்கள் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அதிமுகவுக்கு தான் போடணும். அதிமுகவுக்கு போடாத தாவேக்காவும் திமுக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்காங்க. அதுதான் அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க. அவங்க அதிமுக பற்றி பேசுறதே இல்லையே, முழுக்க முழுக்க திமுக 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி நோக்கம் என்னன்னா, அந்த அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்குறது தான். நாங்கள் தான் திமுகவுக்கு உண்மையான போட்டி, எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் போட்டி அப்படின்னு அவங்க ஏன் வராங்க? ஆக்சுவலாக அது அதிமுக அந்த சீனில் இல்லை அப்படின்னு அகற்ற, அந்த சீனில் இல்லாத ஒரு அதுதான் சொல்கிறாங்க. நாங்கள் சீரியஸாக போயிட்டுருக்கோம், காமெடி பண்ணாதீங்கன்னு தானே அதிமுக பற்றி சொல்கிறாங்க. மக்களால் டெலீட் செய்யப்பட்டவர்கள் தானே அதிமுக பற்றி சொல்கிறாங்க. அவங்க அதிமுக பற்றி சீரியஸாக எடுத்துக்கல. ஈவன் நவடேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கூட 2-3 நாள் பிஜேபியும் அவங்க பெருசாக, அவங்க பிஜேபியும் கொள்கை எதிரி, இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லைன்னு திமுகவை தான் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் திமுக தான் காரணம் அப்படின்னு அந்த திமுக அட்டாக்கை கூர்மைப்படுத்துகிறாங்க. அது கூர்மைப்படுத்துறது நியாயமாக பண்ணுறாங்களா, நியாயம் இல்லாத பண்ணுறாங்களான்னு விஷயம். சங்கீதா டைவர்ஸுக்கு போனாலும் திமுக தான் காரணம். கரூரில் 41 பேர் செத்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம். அப்புறம் ரஜினியை வந்து நீங்கள் வந்து திமுக தான் ரஜினியை வந்து மிரட்டி அரசியலேருந்து விலக வச்சுட்டாங்க, அதுக்கும் திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு அந்த பாயிண்டில் போயிட்டு இருக்காங்க. அது அவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த அரசியல் எடுபடுவான்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஸ்பாயிலராக இருக்க போகிறாரா, கேம் சேஞ்சராக இருக்க போகிறாரா? அப்போது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு போய் இந்த ஓட்டுகள் பிரியுது, பிரிஞ்சு 3ஆக பிரியுது. ஆக்சுவலாக 3ஆக பிரியும் போது திமுக 100 ஓட்டு இருக்குது மொத்தம் வச்சுக்கோங்களேன். நீங்கள் 20, நான் 20, 60, 3 20, 60 வாங்கிட்டோம். இன்னொருத்தர் 30 வாங்கினா வச்சுக்கோங்க, அவர் தானே வின் பண்ணுறாரு. அப்போ அந்த நிலையில திமுக இருக்கு. நான் 20. அப்போ திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆகிறதுனால திமுக ஈஸியாக இருக்கு, ஸ்பிளிட் ஆகுது. அப்போது நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், அவருக்கு 30 தான் போகணும் எப்படி சொல்கிறீங்க, அவருக்கு 20 போனால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். அங்கே அந்த இடத்துல இவருக்கு போகாதன்னா அந்த இடத்துல விஜய் எங்கள் திமுக ஓட்டை பிரிக்கிறார். விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்டை கொஞ்சம் பிரிக்கிறார். திமுக போகிற மைனாரிட்டி தனியாக பிரிக்கணும்னு முடிவு. 14% ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு எப்பயுமே டிஎம்கேக்கு தான். அப்போ அந்த மைனாரிட்டி அந்த 14%ல் ஒரு 2-3% அவர் பிரிச்சுடுவார். அதுவும் கிறிஸ்துவர்கள் ஓட்டை தான் பிரிப்பார், அதுவும் பாதி ஓட்டை தான் பிரிப்பார், அதுலேயும் பாதியை தான் பிரிப்பார், அதுலேயும் இளைஞர்கள் ஓட்டை தான் பிரிப்பார், வயசான ஓட்டை பிரிக்க மாட்டார். ரெண்டாவது வந்து இந்த இளைஞர்கள் எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றது மாய. இது தமிழ்நாட்டில் வந்து 18 வயசுலேருந்து 30 வயசுல இருக்கிற இளைஞர்கள் கிட்டத்தட்ட 1,20,00,000 பேர் இந்த வாட்டி ஓட்டு போட போகிறாங்க. இந்த 1,20,00,000 பேருமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? அதுக்கான சான்ஸே கிடையாது. ஒரு 40 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க வச்சுக்கோங்க. 40 லட்சம் பேர் ஓட்டு போட்டால் ஜெயிக்க முடியுமா? நீங்கள் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டில் அவங்க சொல்கிறாங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்கக்கூடிய இளைஞர்களே இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ 50 லட்சம் பேர் திமுகவில் உறுப்பினராக இருக்காங்க இளைஞரணி, 5 லட்சம் பேர் நிர்வாகிகளாகவே இருக்காங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவங்க 2 இளைஞரணி மாநாடு வேறு நடத்தினாங்க, ஆனால் அவங்களாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதிமுகவில் இளைஞர்கள் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க, இப்போ அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியல. பட் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு மட்டும்தான் ரசிகர்கள் இருக்காங்களா? அஜித்துக்கு இல்லையா, தனுஷுக்கு இல்லையா, சூர்யாவுக்கு இல்லையா, சிவகார்த்திகேயனுக்கு இல்லையா? அவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? அந்த இளைஞர் அந்த 18-30க்குள்ளே அவங்க வராங்கல்ல, அவங்கெல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? உங்கள் ரசிகர்கள் 30 லட்சம் 35 லட்சம். விஜய்க்கு எத்தனை ரசிகரும் அதே மாதிரி அஜித்துக்கு வந்து ரசிகர் இருக்காங்க. அதான் இப்போ ரஜினி ரசிகர்கள் வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்க உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கலாம், அவங்க உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ பிரச்சனை வந்துருச்சுல்ல, நீங்கள் என்னதான் மன்னிப்பு கேட்டாலுமே பிரச்சனை வந்துருச்சுல்ல. அவன் போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் பெரம்பூரில், களத்தில் சந்திப்போன்னு போட்டான் அவன். நீங்கள் அவனை வந்து தூண்டி விட்டீங்க தேவையில்லாமல். ஆதவர்ஜுனா வந்து ஒரு பெரிய தேவையில்லாத ஒரு டாக்கு. அதாவது அவர் வந்து அஜாத சத்ருன்னு கூட இருந்தே குழி பறிக்கிற மாதிரி ஆசாமியாக மாறிட்டார் விஜய்க்கு. அவர் ஆக்சுவலாக தேவையில்லாமல் எதுக்கு இந்த விஷயங்கள்? அவரே பாவம், அவருக்கே பல பிரச்சனைகள், மனைவி பிரச்சனை, அது பிரச்சனை. மனைவி பிரச்சனையில் ஒர்த்து இல்லைன்னு பேசியிருந்ததுனால பொம்பளைங்கள்லாம் அவருக்கு எதிராக இருக்காங்க. இப்போ இன்னும் விவாகரத்தை மனைவியை பற்றி ஒர்த்து இல்லைன்னு பேசுறாரு. இந்த விஷயம் ஒர்த்து இல்லாத விஷயம் அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு இஷ்யூவாகவே அதுக்கு அந்த பொண்ணுங்க தான் இஷ்யூ. அது பட் மற்ற காமன் பீப்புளுக்கு
அவங்க எல்லாருமே ஒரு குறைந்தபட்ச ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்க சார். தமிழ்நாட்டில் ஒரு வேல்யூஸ் இருக்குல்ல, ஒரு ஃபேமிலி வேல்யூஸ்னு குறைந்தபட்ச வேல்யூ இருக்குல்ல. நீங்கள் இப்போ பொண்டாட்டியை ஒழுங்காக வச்சிக்கல, நீங்கள் நாட்டை ஏன் கவனிக்க வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படி தானே கேட்குறாங்க பல பொம்பளைங்க. அதே சோஷியல் மீடியாவில் பல பொம்பளைங்க என்ன கேட்குறாங்க, முதல்ல உங்கள் வீட்டை பாருங்கள், உங்கள் ஒய்ஃபை பாருங்கள், இன்னும் நாட்டை திருத்த வந்துட்டீங்கன்னு கேட்குறாங்கல்ல. ஸோ நம்ம பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னன்னா அந்த மாதிரிலாம் குறையல. இந்த இஷ்யூலாம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கலில் தான் கிளைம் பண்ணும். அவரோட ஓட்டு வங்கியை சரிக்கிறது எல்லாம் இன்னும் கொஞ்சம் சரிவை கொண்டு போகிறது. ஆனால் அப்படி இருந்தாலுமே அவருக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. இதெல்லாம் போய் கூட அவர் இந்த அந்த இஷ்யூ இருந்தது இல்லையா, அவங்க மனைவி இஷ்யூ வந்து டைவர்ஸ் வந்தது இல்லையா, அப்போ ஒரு பேச்சு இருந்தபோது இவர் திருப்பி இன்னொருத்தவங்களோட வெளியில் வந்தது. அவர் எந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறவங்க வந்து எல்லாமே அவரோட ரசிகைகள் மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் ரசிகைகள் ஏற்றுக்கலாம். ரசிகைகளை தாண்டி ஒரு பெண்கள் குரூப் இருக்குல்ல. ஏற்கனவே 40 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள்லாம் உதவித்தொகை உரிமை தொகையை வாங்குறவங்க, அவங்களாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் மாதம் 1000 ரூபா வாங்குறாங்கல்ல, அவங்க திமுக தான் ஓட்டு போடுவாங்க. அந்த பெண்கள்லாம் வந்து அதில் கொஞ்சம் நஞ்ச பேர் விஜய் ரசிகர்கள் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிற பெண்கள் அவங்க வந்து நிச்சயமாக இந்த மாதிரிலாம் இவர் பண்ணுறதை பார்த்தா ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள் இதை பார்த்துட்டு பொண்டாட்டிக்கே துரோகம் பண்ணுறாரு அப்படி தான் பேசுவாங்களே தவிர ஓட்டு போட மாட்டாங்க. முதல்ல நீ வீட்டை திருத்து, அப்புறம் நாட்டை திருத்தலாம். உன் பையனே உங்க கூட இல்லை, பையனை முதல்ல போய் பாரு, அவரும் இளைஞர் தானே, அவரை முதல்ல போய் பாரு, அவரே உங்கள்கிட்ட முறைச்சின்னு தனியாக இருக்கார், அவரை போய் பாருன்னுவாங்க. அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இது மாதிரி. அவருடைய கிராஃபே குறைஞ்சி போச்சுங்க. கடந்த 10 நாள் 15 நாளில் அவருடைய செல்வாக்கு கிராஃப் குறைஞ்சி போயிருக்கு. ஆனால் குறைஞ்சதுன்னா எவ்வளோ குறைஞ்சதுன்னு தெரியாது. 10%க்கு வந்துருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. எவ்வளோக்கு வந்துன்னு தெரியாது. ஆனால் எது வந்தாலுமே அவர் ஓட்டை பிரிக்கிறது நிச்சயம். அவர் மட்டும் யார் ஓட்டை பிரிக்கிறார்? அவர் வந்து அதிமுக ஓட்டையும் பிரிக்கிறார், திமுக ஓட்டையும் வந்து பல மாவட்டங்களில், கன்னியாகுமரி போன்ற இடங்களில், தூத்துக்குடி போன்ற இடங்களில், கடற்கரை ஓரமாக இருக்கிற மீனவர்கள் மத்தியில் வாக்கு பிரிக்கிறார். மத்திய வட மாவட்டங்களில் பட்டியலினத்தவர் வாக்கு பிரிக்கிறார், வன்னியர்கள் வாக்கு பிரிக்கிறார், எல்லாமே பிரிக்கிறார். ஆனால் எவ்வளோ தூரம் தோல்வி அடைகிற அளவுக்கு பிரிக்கிறாருன்னு தெரியாது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு அவர் மட்டும் ஜெயிச்சாரு, ஆனால் பல 10% ஓட்டு வாங்கி அது மாதிரி இவருக்கும் மத்திய வட மாவட்டங்களில் வன்னியர்கள் அண்டு பட்டியலினத்தவர் அவர் ஓட்டு போட்டாங்க சார். 2 பேருமே. நான் அவருடைய பிரச்சாரத்துக்கு கவர் பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் ரிப்போர்ட்டராக இருந்தபோது அவர் போனபோது காலனியில் அந்த பட்டியலினத்தோர் குடியிருப்புலேருந்து வந்து வரவேற்பாங்க, வன்னியர்லேருந்து வரவேற்பாங்க, ஒன்றா சேர்ந்து வரவேற்ற காட்சியெலாம் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் விருதாச்சலத்தில் வின் பண்ணேன். விருதாச்சலத்தில் வின் பண்ண, அப்புறம் ரிஷிவந்தியத்தில் வின் பண்ணார்ல அதுக்கப்புறம். ஸோ அதனால் வந்து நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து விஜய் வந்து தனியாக நிற்கிறதே வந்து திமுகவுக்கு கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். அவங்க ஓட்டையும் பிரிக்கிறார். அதனால தான் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் சேர்த்துட்டுருக்கார். தேமுதிக உட்பட, கமல்ஹாசன் உட்பட எல்லாரையும் ஏன் சேர்க்கிறாருன்னா ஒவ்வொரு ஓட்டையும் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறார். தன்னால் பயனடைஞ்ச தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தர் ஓட்டையும் வாங்கி ஆளுன்னு தீர்மானிக்கிறார். அதே மாதிரி யாரையும் எதிர்கட்சி கூட்டணி பலமாகக்கூடாதுன்னு நினைக்கிறார். தன்னோட கூட்டணி பலமாக்குறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய வாக்குறுதிகள் வந்து எல்லா குடும்பத்தையும் ரீச் ஆகிருக்குன்னா அந்த குடும்பத்தை நேரடியாக அப்ரோச் பண்ணி அந்த ஓட்டுக்களை ஒரு வாக்குச்சாவடியில் 1200 ஓட்டு இருக்குன்னா ஒரு 350 ஓட்டையாவது வாங்கி ஆளுன்னு தீர்மானிக்கிறார். அப்படி தீர்மானித்தார்னா ஒரு 75,000 வாக்குச்சாவடிகளில் ஒரு 2.25 கோடி ஓட்டை அவர் வாங்குறது ஈஸியாக வாங்க முடியும். அதில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எங்களுக்கு வெற்றி நிச்சயம்ன்றாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிருந்தாருன்னா இது இப்போ போகிறது நேற்று இனிமேல் ரூல்ட் அவுட். அது ஆக்சுவலாக இன்றைக்கி சாயந்தரம் இஃப்தார் விருந்தில் ஏதாவது விஜய் பேசினா தான் உண்டு. பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேற்று அதை ஒரிஜினல் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். 90 சீட்டு கொடுத்தாங்க, 2.5 வருஷம் சிஎம் கொடுத்தாங்க, ஏன்னா அந்த அழுத்தத்தெல்லாம் தூக்கி போட்டார் விஜய்னு சொல்லிட்டார். அவர் பொது வெளியில் சொல்லிட்டதுனால 90 சீட்டுகள் கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? 90 சீட்டு 2.5 வருஷம் கொடுத்தது உண்மை. அது உண்மை. அந்த 2 வருஷம் நீங்கள் சிஎம் இருங்கன்னு சொன்னது உண்மை. அது போன வாரமே அது கேள்விப்பட்டேன் நான். அது உண்மை. அது 90 சீட்டு வரையும் இல்லை, 80 சீட்டு வரையும், முந்தானத்து வரையும் 80 சீட்டு வரையும் கேட்டிருந்தாங்க. அது இப்போ வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு பாஜக விட்டாங்க. எடப்பாடி எப்படி எடப்பாடி அதை ஏற்றுக்கல, நம்ம எதிர்க்கிறார். ஏன்னா அவர் போட்டி போடுற சீட்டோட எண்ணிக்கை குறையும் இல்லை. அதனால் அவர் கட்சி ஆளுங்க எதுக்குன்னு அதிருப்தியாக இருக்காங்க. அதனால் அவர் வந்து ஏற்றுக்க விரும்பலை. அவர் முதல்ல என்ன நினைச்சாரு, தானும் தாவேக்காவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சா அது வெற்றி கூட்டணியாக இருக்குன்னு நினைச்சார். பாஜக அங்கே வரும்போது அவருக்கு பிரச்சனையாது ஆக்சுவலாக. அப்போ பாஜக இல்லாம இவங்க 2 பேரும் இன்னும் நிறைய பேர் அதில் வந்திருப்பாங்க உள்ள. வேறு பல 2 பேருமே சிஎம் கேண்டிடேட். ஆமாம், அதில் தான் பிரச்சனை வந்துடுச்சு. அவர் வந்து விட்டு கொடுக்க ரெடியா இல்லை விஜய். ஆனால் பவன் கல்யாணம் வந்து சமாதானம் பண்ணி பார்த்தார். நான் 14, 19 எல்லாத்துலேயும் நானும் போராடி பார்த்தேன், என்னால் முடியல. நான் 24 பாஜக தெலுங்கு தேசத்தோடு சேர்ந்தேன், இப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கேன், நீயும் அனாவசியம் டயத்தை வேஸ்ட் பண்ணாத, போய் சேர்ந்துரு பாஜக அதிமுகவில் சேர்ந்துரு, நீ டெப்டி சீஃப் மினிஸ்டராக போன்னு சொன்னார். அவர் சொன்னார், இல்லை நான் போக முடியாது, இப்போ நான் போனேன்னா
நான் 18% 19% ஓட்டு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஆட்சியிலேயே போகிறேன் வச்சுக்கோங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அதிமுகவும் பாஜகவும் என்ன சொல்லுவாங்க, இது உங்கள் ஓட்டு கிடையாது, இது எங்கள் ஓட்டு, நாங்கள் போட்ட ஓட்டில் தான் நீ இவ்வளோ அந்த உனக்கு இவ்வளோ ஓட்டு கிடையாதுன்னுவாங்க. அப்போ அதை ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம். விஜயகாந்தே அப்படி தான் சொன்னாங்க அவங்க ஏடிஎம்கேல, எங்கள் ஓட்டை வாங்கி தான் நீங்கள் வந்தீங்கன்னாங்க. அதனால் அந்த விஷயத்துக்கு நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண நான் விரும்பலை. எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்க்க விரும்புகிறேன். நான் அதை தெரிஞ்சுட்டேன்னா, ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு சட்டமன்ற எலெக்ஷனில் தெரிஞ்சுட்டேன்னா என்னுடைய ஃபியூச்சர் பிளானை போடுறதுக்கு வசதியாக இருக்கும். எனக்கு வந்து உடனே சிஎம் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் திமுக எதிர்க்கிறேன், முடிஞ்சால் இந்த எலெக்ஷனில் எதிர்த்து பார்ப்பேன், தோத்தாலும் 31 எதிர்ப்பேன், 36 எதிர்ப்பேன், 29 பார்லிமெண்ட் தேர்தலையும் எதிர்ப்பேன். ஆனால் ஒரு பார்லிமெண்ட்டு ஒரு அசம்பிளி எப்படி விஜயகாந்த் பண்ணாரோ அந்த மாதிரி நானும் பண்ணி பார்த்துட்டு மக்கள் எப்படி எனக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி என்னோட செல்வாக்கு எப்படி இருக்குது, அதை பார்த்துட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன். அவர் ரொம்ப தெளிவாக ஒரு முடிவை எடுத்திருக்காருன்னு தான் என்னுடைய கருத்து. அதனால் இப்போ வந்து 4 முனை போட்டின்றது தமிழ்நாட்டில் தெளிவாயிடுச்சு சார். இதில் வந்து திமுக அணி இன்றைக்கி இருக்கிற லெவலில் ஒரு மெகா கூட்டணி அமைச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரொம்ப குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. அங்கே வந்து சீட்டு பகிர்ந்து கொடுக்குறதுல ஒரு குழப்பம் இருக்குது. விசிகா மட்டும் கொஞ்சம் தயார் பண்ணுறாங்க. தேமுதிக வந்து அவங்களுக்கு எவ்வளோ சீட் கொடுக்குறோன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கன்றது ரகசியமாகவே வச்சுருக்காங்க, வெளியில் சொல்லலை. கடைசியாக தான் அவங்களை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அது இன்றைக்கி நாளைக்குள்ளது எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடும். அது ஸ்டாலின் யாரையும் விட விரும்பலை, விசிகாவையும் விட விரும்பலை, சிபிஎம்மையும் விட விரும்பலை, எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகணும் தான் நினைக்கிறார். ஏன்னா இந்த எலெக்ஷன் அவருக்கு முக்கியமான எலெக்ஷன். இல்லை, இன்னொன்று இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் உங்க கூட்டணி முடிவு இது சகஜம் தான் சார். இன்னும் 15 நாள் இருக்குது. 30ஆம் தேதியில் மனு தாக்கல் ஆரம்பம். ஏப்ரல் 6 வரையும், ஏப்ரல் 9 வரையும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாமே. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஈஸி தான், பண்ணுறது ஈஸி தான். இப்போ ஒன்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க, தொகுதியை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 5 நாளில் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க, அடுத்த 5 நாளில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் நம்பரே ஃபிக்ஸ் ஆகணும். அங்கே இதே ப்ராப்ளம் தான். தினகரன் என்ன சொல்கிறாரு, எனக்கு பாஜக தான் கொடுக்கணுன்றாரு. அங்கே ரெட்டையிலை உண்மையிலேயே ரெட்டையிலையாகவே இருக்குது. ஒரு இலையில் பாஜக தினகரன் இருக்காங்க, ஒரு இலையில் வந்து அதிமுக பாமக இருக்குது, அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் அந்த 2 இலையிலையும் பிரிஞ்சு கிடக்கு. இப்போ அந்த 2 இலைக்கும் வந்து சரியான ஒரு பொரியல் பதார்த்தங்கள்லாம் கரெக்டாக வைக்கணும். அது யார் வைக்க போகிறாங்க, எப்படி வைக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் எனக்கு அவ்வளோ போடு இவ்வளோ போடுன்னு கேட்குறாங்க. அந்த நம்பர்ஸ் எப்படி சரி பண்ண போகிறாரு எடப்பாடிக்கு? வந்து அவர் போன வாட்டி 191 சீட்டில் ரெட்டையிலையில் போட்டி போட்டாங்க. இந்த வாட்டி குறைஞ்சபட்சம் அவங்க 175 இடத்துல போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க என்ன பாஜக 75 கேட்குது. பாஜக அவங்களுக்கே 30 குறைஞ்சபட்சம் கேட்குறாங்களாம். அது 28 வரையும் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கே 28 வரையும் கொடுக்கலாம்னு போயிருக்காங்க. காங்கிரஸுக்கு 28 கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி 28 அப்படின்னு அந்த அளவுக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. தினகரன் வந்து 12 கேட்குறாராம், அவருக்கு நீங்கள் 8 கொடுத்தா போகிறோன்னு எடப்பாடி சொல்கிறாராம். பாமக வந்து 23 எங்களுக்கு இந்த வாட்டி 20 கொடுக்கணும் இல்லை, உங்களுக்கு பிரிஞ்சு போய் கிடக்கு கட்சியை, அதனால் உங்களுக்கு 18ன்னு ஒரு வாரம் பேச்சு இருக்குது. அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகுதுன்னு தெரியல. அவருக்கும் 18 கொடுத்தா ஆச்சரியம் தான். அதனால் இதெல்லாம் பார்த்தா அதிமுக வந்து ஒரு 175 சீட்டில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதனால தான் வந்து தாவேக்காவை வந்து அவங்க கூப்பிடல. பாஜக விரும்பினா கூட தாவேக்காவை கூப்பிட்டு இழுத்து அதுக்கு ஒரு 50-60 சீட்டை கொடுத்து அதிமுக போட்டி போடுற தொகுதியில் குறைக்கணும்னு பார்த்தாங்க பாஜக. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து உஷாராயிட்டார் எடப்பாடி. இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தலை, அது இல்லைன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் சீட்டை குறைச்சிட்டாருன்னா அவர் வின் பண்ணுற வாய்ப்புகள் குறையும் இல்லை. அப்போ கூட்டணி கவர்மெண்ட்டை நோக்கி போகும்போது அது தேவையில்லாத விஷயம். கூட்டணின்னு சொன்னாலே தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடுவாங்களே தெரியாது. திமுக அதையே பிரச்சாரமாக பண்ணுவாங்க. அவங்க வேறு பலமான கூட்டணி வேறு அமைச்சிட்டாங்க. அதனால் இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணிட்டார் எடப்பாடி, நோ தாவேக்கா கிடையாதுன்ட்டார். இப்போ இனிமேல் தாவேக்கா தனியாக தான் போகணும். அது தனியாக போய் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க, யாரை ஸ்பாயில் பண்ணுறாங்கன்றது முக்கியம். மேக்ஸிமம் அதிமுகவை ஸ்பாயில் பண்ணுவாங்கன்றது ஒரு பேச்சு, திமுகவையும் ஸ்பாயில் பண்ணுவாங்கன்றது ஒரு பேச்சு. ஸோ எவ்வளோ தூரம் எங்கெங்கே யாரை ஸ்பாயில் பண்ணுறாரு. சென்னை, மத்திய வடமண்டலங்கள், மத்திய வட மாவட்டங்கள் இதிலெல்லாம் வந்து திமுகவை ஸ்பாயில் பண்ணுவார். கொங்கு சவுத்துலலாம் வந்து அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற அதனால தான் சென்னையிலே நிற்கிறார் போல் இருக்கு. பெரம்பூர் நிற்கிற மாதிரி. பெரம்பூர்ல இருந்து அவர் தோப்பார். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. பெரம்பூர் வந்து முந்தி மாதிரி கிடையாது. அவர் தான் அங்கே கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்காங்க. அது பழைய கணக்கு. அது முதல்ல பட்டியலின தொகுதியாக இருந்தது, எஸ்சி தொகுதியாக இருந்தது, ஒதுக்கப்பட்ட தனி தொகுதியாக இருந்தது. இப்போ தனி தொகுதி இல்லை, தனி தொகுதி திருவிக்கா நகராக மாறிடுச்சு. இப்போ அந்த தொகுதி தனி தொகுதி இல்லை, அங்கே எல்லாரும் மிக்ஸ் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி பட்டியலினத்தவர் மட்டுமே அங்கே இல்லை. இவர் என்ன நினைக்கிறார், பட்டியலினத்தவர் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதில் பட்டியலினத்தவரில் கிறிஸ்துவர்களாக மாறினவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க நினைக்கிறார். அதெல்லாம் திருவிக்கா நகருக்கு பாதி பேர் போயிட்டாங்க. இந்த வாட்டி அங்கே போனார்னா அந்த தொகுதி திமுக தொகுதிங்க. 52 இதுவரையும் நடந்த எலெக்ஷனில் 8 தடவை திமுக மட்டுமே வின் பண்ணியிருக்கு. 8 தடவை திமுக மட்டுமே வின் பண்ணியிருக்கு. 2 தடவை தான் ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அங்கே போய் இவர் நின்று வச்சுக்கோங்க, அவர் தோற்றுருவார். விஜயகாந்த் பெரம்பூர்லாம் தோற்றுருவார், விக்கிரவாணிலாம் ஜெயிப்பார், விருதாச்சலத்திலாம் ஜெயிப்பார். அங்கே வந்தியர்களும் ஓட்டு போடுவாங்க, பட்டியலும் ஓட்டு போடும்.
அவர் சென்னையில் எந்த தொகுதி அவங்க தேர்ந்தெடுத்தாரு? சென்னை பயங்கர பேஸ்ன்னு நினைக்கிறாங்க போல் இருக்கு. வில்லிவாக்கத்தில் நிற்கிறேன்றாங்க, டி நகர்ன்றாங்க, எல்லாமே சென்னையே திமுக இருக்கலாங்க. கோட்டைன்றதை உடப்போன்ற மாதிரி அவங்க அந்த ஆங்கிளில் வேணால் அவங்க நிற்கலாம், பட் தோற்றுருவாங்க. பெரம்பூரில் விஜய் நின்னா தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த ரிஸ்க் அவர் எடுக்க மாட்டார் தான் நினைக்கிறேன். அவங்க ஏதோ திசை திருப்பறதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் நிற்க போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆமாம், ஈரோடுக்கு சரி, திருச்சி கிழக்கு ஏதோ சொல்லி அதுவும் சொல்கிறாங்க, அங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க. அந்த அவர் இருக்காருல்ல, அவர் வந்து அவர் அங்கே அந்த தொகுதியில் அவர் தான் அந்த தொகுதியில் அவர் வின் பண்ணதுனால கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு அவர் அங்கே போகணும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் பெரம்பூருக்கு அவருக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அதாவது அந்த காலத்தில் அந்த ரயில்வேல வேலை செஞ்சவங்க அவங்க கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க சார். அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டாங்க எல்லாருமே. இப்போ கிடையாதுங்க ஆக்சுவலாக. இப்போலாம் வந்து எல்லா கம்யூனிட்டியும் மிக்சடாக இருக்காங்க இங்கே பெரம்பூரில். அது ரிசர்வ்லேருந்தே விலகி வந்துருச்சு, அது பட்டியலேருந்தே விலகிடுது ஆக்சுவலாக. அது இல்லை, திருவிக நகர் தான் பட்டியல் தொகுதியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்னும் அங்கே போய் நின்றாருன்னா அவர் வந்து சான்ஸே இல்லை. வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, போட்டி ரொம்ப கடுமையாக. அவங்க இன்னொன்று கேட்குறாங்க, அவங்க கூட்டம் நிறைய கூடுது, அதெல்லாம் வாக்கா மாறாதுன்னு சொல்கிறாங்க. கூட்டம் இவ்வளவு தூரம் அங்கேருந்து கிளம்பி வரவங்க வாக்க போட மாட்டாங்களா? இல்லை, அதாவது கூட்டம் ஏன் ஓட் ஆகாது அப்படின்னா, பழைய காலத்தில் பல எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப பழைய காலத்துலேருந்தே இருக்குது. இப்போ 71 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா காமராஜரும் ராஜாஜியும் ஒன்று சேர்ந்தாங்க. அன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்க போன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் கூடினாங்க. அன்றைக்கி பீச்சில் இருந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப முடியாது. ஷோ பேசுகிற கூட்டத்துக்கு ராஜாஜியும் காமராஜையும் ஆதரிச்சு ஷோ பேசுகிறார். மெரினாவில் வந்து 5 லட்சம் பேர் இருக்காங்க சார். 5 லட்சம் பேர் திறந்துருக்காங்க மெரினாவில். அதில் பேசுகிறார். எல்லாருமே நினச்சாங்க கருணாநிதி காலின்ட்டு. கருணாநிதி இந்திரா காங்கிரஸ் கூட்டணி காலின்னு நினச்சாங்க. பார்த்தா 184 இடத்துல கருணாநிதி ஸ்வீப் பண்ணிட்டார். 184 இடத்துல இதுவரையும் அந்த ஃபிகரை யாருமே தொட்டா மாதிரி தெரில. 184 இடத்துல அவர் ஸ்வீப் பண்ணார். அதனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் எம்ஜிஆர் 80 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவருக்கு ஏகப்பட்ட கூட்டம். அவர் போகிற இடத்துலலாம் உதாரணம் கூட, ஆனால் அவர் தோத்தார் அந்த எலெக்ஷனில். ஸோ அதனால் வந்து ஜெயலலிதா அவங்களுக்கும் வந்து 96 கூட்டம்லாம் வந்து எல்லாம் வந்து தோத்தாங்க அவங்க. 2006 அவங்க போகிற இடத்துல கூட்டம்லாம் வந்து தோத்தாங்க அவங்க. அதனால் வந்து கூட்டம் வரதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. கூட்டம் வந்து ஓட்டு போடணும். ரெண்டாவது வந்து வர ரசிகர்கள் வந்து இவர் ரசிகர்களாக இருக்கலாம், ஆனால் இவருடைய கட்சி ஆரம்பித்து இவர் ஓட்டு போடணுன்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நான் என்னோடய ஓட்டுன்றது திமுக தாங்க. அந்த காலத்துலேயும் திமுக தான் ஓட்டு போட்டிருக்கேன். இல்லை நான் அந்த காலத்துலேருந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இல்லை, அதுவும் அந்த கூட்டம் வந்து அந்தந்த இடத்துக்கு ஒரு கூட்டம், எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாலேருந்து ஒரு இடத்துல வந்து சேர்றது கூட்டம் தானே அது. இவரே தொகுதியாக போனார் வச்சுக்கோங்களேன், அந்தளவு கூட்டம் இருக்காது, கூட்டம் குறைஞ்சிடும். ரெண்டாவது வந்து ஒரு தொகுதியில் வந்து ஒரு 1.25 லட்சம் ஓட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜாக மினிமம் 1.5லேருந்து 2.5 வரையும் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் ஓட்டு இருக்கும் வச்சுக்கோங்களேன். ரொம்ப குறைவாக 1.25 லட்சம்லாம் சில இடத்துல இருக்குது. ஆவரேஜாக சொல்கிறேன், ஒரு 1.5 லட்சத்து 2.5 லட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 லட்சம் இருக்கிற ஒரு தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 1,70,000 போல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1,70,000 போல் ஆகிறதுல நீங்கள் 1 லட்சம் ஓட்டு வாங்கினா வின் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் விஜய்க்கு வந்து 1 லட்சம் ஓட்டு அங்கே இருக்காது. அவருக்கு 30,000 40,000 இல்லை 25,000 அப்படி தான் இருக்கும். அப்போ அவர் அந்த டெபிசிட் எப்படி மேக்கப் பண்ணுவார்? அதிமுக பிடிக்காதவங்களுக்கு ஓட்டு போட்டால் கூட ஒரு 10,000 15,000 போகும். எப்படி பார்த்தாலும் அந்த வின்னிங் அந்த பொசிஷனை பிடிக்கிறது இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அது அதிமுகவுக்கே கஷ்டம். அது ஏன் வந்து சாத்தியமாக இருந்தால் கூட்டணி இருக்கிறதுனால சாத்தியமாக இருக்குது. அவங்களுக்கே சில தொகுதியில் தான் தனியாக வின் பண்ண முடியும். சில தொகுதியில் கூட்டணி இல்லாட்டி அவங்க வின் பண்ண முடியாது. அதிமுக ரெண்டுமே வின் பண்ண முடியாது. எடப்பாடியில் வந்து பாமக கூட்டணி இல்லாட்டி எடப்பாடியில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதுக்காக தானே உங்களுக்கு அந்த சேலம் பெல்ட், சேலம் பெல்ட்லேயே அதுதான் நிலைமை. சேலம் பெல்ட்டில் வந்து பாமக 2 இடத்துல போனாடி வின் பண்ணாங்க, அதிமுக பல இடத்துல வின் பண்ணாங்க, ஒரு இடத்துல தான் திமுக வின் பண்ணதான் எனக்கு ஞாபகம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வின் பண்ணாங்கன்னா வன்னியர்கள் கவுண்டர்கள் 2 பேரும் காம்பினேஷன் ஒன்றாயிடுது ஆக்சுவலாக. அதனால் அதிமுகவுக்கே அந்த நிலைமை இருக்கும்போது ஒரு தொகுதியில் வின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்போது விஜய் எப்படி வின் பண்ண முடியும்? 1 லட்சம்லாம் அவருக்கு ஒரு தொகுதியில் வந்து நிச்சயமாக ரசிகர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு இடத்துல கூட்டம் போட்டால் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாரும் வந்து சேர்றாங்க. அதுவும் பஸ்ஸில் நின்று பேசும்போது எல்லாருமே அந்த பஸ்ஸை சுற்றி இருக்காங்கல்ல, பெரிய க்ரௌடு மாதிரி தெரியும். நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் போட்டிங்கன்னா தான் அது உண்மையான எக்ஸாம்பிள். இப்போ திமுக போடுறாங்க பாருங்கள், பெரிய பெரிய திடல்லாம் கூட்டம் போடுறாங்க. அது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி இப்போ பணம் கொடுத்து கூட்டு வராங்க, ஆனால் விஜய்க்கு வர கூட்டம் வந்து காசு இல்லாத கூட்டம் அப்படின்றாங்க. ஏன்னா அவர் நடிகர்ல, அவர் பார்க்கறதுக்கு வராங்க. அவர் ஆக்டராக இருக்கார்ல, அதனால் பார்க்கறதுக்கு வராங்க. அது வந்து ஒரு தடவை 2 தடவை பார்ப்பாங்க, 3வது தடவை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தாச்சு, பக்கத்து ஊரில் வந்தாலும் பார்த்தாச்சு, அப்போ அங்கேயே போய் பார்த்துட்டோம்ப்பா, நம்ம ஊருக்கு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசாமல் இருந்துருவாங்க. இது வந்து பார்க்குற கூட்டம் அதிகமாக ஓட்டு விழுமான்னு சொல்ல முடியாது. கேட்குற கூட்டம் அதிகமானும், உங்கள் பேச்சை கேட்குற கூட்டம் அதிகமானும். நீங்கள் வந்து எதை பற்றியும் நீங்கள் கருத்தே சொல்ல மாட்டேறீங்க. மத்திய பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்ல மாட்டேறீங்க. கிறிஸ்தவர்கள் தாக்கினா அதை பற்றி தாக்கப்பட்டால் அதை பற்றி கருத்து சொல்ல மாட்டேறீங்க. மகாத்மா காந்தி ஊர வேலை திட்டத்தில் அதை பற்றி அதை செலங்கோம்பு நீக்கி விட்டானா அதை பற்றி கருத்து சொல்ல மாட்டேறீங்க. திருப்பரங்குன்றம் விஷயத்தை பற்றியும் கருத்து சொல்ல மாட்டேறீங்க. அப்போது உங்கள் ரசிகர்களை வந்து எப்படி நீங்கள் அரசியல் மயப்படுத்துவீங்க?
அவங்கள வந்து பொலிட்டிக்கலைஸ் பண்ண வேண்டாமா? அப்போ அவங்க உங்களை பார்க்க மட்டும்தான் வரணுமா? அவங்கள வந்து ஒரு பொலிட்டிக்கலாக அவங்கள தயார் பண்ண வேண்டாமா? எப்படி சீமான் பேசுறத கேட்க வராங்களோ கேட்டு வராங்களோ அந்த மாதிரி நீங்கள் தயார்படுத்தணும். அப்படி தயார்படுத்தினா அவங்க உங்களை பார்க்க கூட தேவையில்லை, உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. உங்கள் கருத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை உள்வாங்கி கொண்டு அவங்க சரி நம்ம தலைவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு, நமக்கு அந்த கருத்து உடன்பாடு இருக்கா இல்லையான்னு அவன் தீர்மானிப்பான். அப்போ உடன்பாடு இருந்ததுன்னா உங்களுக்கு ஓட்டு போட போகிறான். இல்லாட்டி அவன் வந்து இல்லை நமக்கு எதிரான கருத்தை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அவன் விலைக்கு போவான். அப்போது பார்க்க வர கூட்டத்துக்கும் பேச்சை கேட்க வர கூட்டத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. பார்க்க வர கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறத்துக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது மாறும், ஓரளவுக்கு மாறும், ரொம்பவே மாறாது அப்படின்னு ஒரே சொல்ல முடியாது. மாறும், வின் பண்ணுற அளவுக்கு மாறுமான்றது அது கேள்விக்குரிய. அப்போது விஜய்க்கு வந்து ஒரு கூட்டணி தேவையாக இருக்குது. ஆனால் கூட்டணி யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணுவார் அவர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ 234 தொகுதியும் போட்டி போட்டிங்கன்னா அதிகமான காங்கிரஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்ற அதிகமான பர்சன்டேஜ் வாங்கலாமே தவிர நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. காங்கிரஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா காங்கிரஸ் இவங்களை காமிச்சு அங்கே ஓடு அதிகமான இடங்கள் வாங்கிட்டு பயன்படுத்தினாங்களா? உண்மையிலே காங்கிரஸ்க்கு அந்த அக்கறை இருந்தான்னு தெரியாது. உண்மையிலே காங்கிரஸ் பாஜக அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போயிருந்ததுன்னா இப்போ வந்து என்ன நினைச்சாங்க? பாஜக திமுகவை தோக்கடிக்கிறது. பாஜக அதிமுக என்ன நினைச்சாங்க? திமுகவை தோக்கடிக்கிறது ஈஸி. காங்கிரஸ் அங்கேருந்து போயிட்டதுன்னா மைனாரிட்டி ஓட்டு ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு போயிடும். ஆனால் இப்போ காங்கிரஸ் அங்கே போயிட்டதுனால அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. அது விஜய் ட்ரை பண்ணி இப்போ முடியாத போயிட்டு அது முடிஞ்சு போச்சு, அந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஃபீல்டு கிளியர் ஆகிடுச்சு, 4 முனை போட்டியிலிருந்து கிளியர் ஆகிடுச்சு. மிக்க நன்றி சார். 2026 தேர்தல் நிலவரங்கள் எப்படி, கூட்டணிகள் எப்படி இருக்கும், இதை பற்றி விவாதத்துக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொடுத்த மேலான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறேன்.